சாரதிக்கு 16வது வயது. அப்போது வங்கத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஜெயராம்பாடி கிராமமும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏழை எளியோர்கள் உணவின்றி வாடினர். சிலர் ராமச்சந்திரர் வீட்டுக்கு உணவிற்காக வருவார்கள். சாரதியின் தந்தை ஏழையாக இருந்தாலும் தாம் சேமித்து வைத்திருந்த அரிசியை சமைத்து, கிச்சடி என்னும் பொங்கலை சமைத்து உணவென்று வந்தவர்களுக்கு உணவளிப்பார். இந்த பரிதாப காட்சியை கண்ட அன்னையின் உள்ளத்திற்குள் கருணை பொங்கியது. பசியில் துடித்து அவர்கள் சாப்பிட அமரும்போது அவள் அந்த சூடான கிச்சடியை விசிறியால் விசிறிய சூடாற்றுவாள். பசியால் துடித்த ஒரு ஏழை பெண் ஒரு நாள் ஓடி வந்து தொட்டியில் மாடுகளுக்காக வைக்கப்பட்ட தவிட்டினை தின்னத் தொடங்கினாள். அன்னை அவளை உள்ளே வந்து கிச்சடி உண்ணுமாறு அழுத்ததை கூட கேட்க முடியாத அளவிற்கு அவளுக்கு பசி இருந்தது. அன்னையின் அந்த பரிதாப காட்சி பிற்காலத்தில் நினைவு கூர்ந்து பசியின் கொடுமையை பொறுத்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று கூறுவார். காலங்கள் உருண்டோடின. 5 வயதில் திருமணமான சாரதை இப்போது இளமங்கையாகிவிட்டாள். இவரது கணவரோ ஆன்மீகத்தில் உயர்ந்து புறவுலகை மறந்து தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்து வருகிறார். ஜெயராம்பாடியில் பெண்கள் சாரதையை வம்பு பேசுவது சகஜமாகிவிட்டது. அன்னை குளத்திற்கு குளிக்கச் சென்றால் கூட அவளை பார்த்து, ஐயோ பாவம், இவளை போய் அந்த பைத்தியத்திற்கு திருமணம் செய்து விட்டார்களே என்று கேலி செய்வதை போல் பேசுவார்கள். அன்னையின் இதயத்திற்குள் இந்த சொற்கள் அம்பு போல் பாயும். போன முறை அவர் இங்கு வந்தபோது என்னிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார். ஆனால் போன முறை அவர் பைத்தியம் இல்லையே, அப்படி இருக்கையில் இது எப்படி சாத்தியமாகிவிட்டது என்று நினைத்து வருந்து கொண்டிருந்தாள். கிராமத்தில் பானுமாமி என்ற ஒரு மூதாட்டி ஒருவரை அன்னைக்கு ஆதரவு கூறுவார். கடைசியில் அன்னை தானே தட்சிணேஸ்வரம் சென்று காண்பதுதான் நல்லது என்று தீர்மானித்தார். 1872ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 60 மைல் தூரத்தில் உள்ள தட்சிணேஸ்வரத்திற்கு செல்ல அன்னையும் அவளுடைய தந்தையான ராமச்சந்திரரும் சில கிராமத்து பெண்களும் புறப்பட்டனர். அந்த காலத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து நடந்தால் மட்டுமே தட்சிணேஸ்வரம் செல்ல முடியும். அப்போது முதலில் வயல்களை கடந்தும் காடுகளை கடந்தும் செல்வது மகிழ்ப்பதாகத்தான் இருந்தது. வெகு தூரம் நடந்ததால் அன்னை சோர்வடைந்து விட்டாள். பிறகு மிகுந்த காய்ச்சலுக்கு உள்ளாகினாள். அன்று மாலை நடப்பதை நிறுத்திவிட்டு அன்று இரவை கழிக்க சத்திரத்தில் தங்கினார். அன்னைக்கு அன்று இரவு ஒரு அற்புதமான கனவு வந்தது. ஒரு அழகிய கருத்து பெண் அங்கு தோன்றி மிகுந்த அன்போடு அன்னையின் மேல் கை வைத்து தொடவி கொடுத்தாள். அன்னை, நீ யாரம்மா, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, தட்சிணேஸ்வரத்தில் இருந்து என்று வந்தவள் கூறினாள். ஓஹோ, நானும் அங்கே தான் செல்ல வேண்டும் என்று அன்னை கூறினாள். ஆனால் இந்த காய்ச்சல் என்று அன்னை கூற, நீ கவலைப்படாதே, நாளை நீ தட்சிணேஸ்வரம் சென்று உன் கணவனை காண்பாய் என்று கூறினாள் வந்தவள். ஆமாம், நீ யாரம்மா, என் மீது இவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறாய், என் உறவாய் என்று அன்னை கேட்டாள். ஆமாம், நான் உன் சகோதரி என்று கூறினாள். கூறியபடியே அந்த உருவம் மறைந்துவிட்டது. கனவு கலைந்தது. காலையில் விழுந்தவுடன் சாரதியின் தந்தையான ராமச்சந்திரர் ஒரு பல்லக்கொன்று ஏற்பாடு செய்திருந்தார். அன்று இரவே தட்சிணேஸ்வரம் சென்றார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னையை அன்போடு வரவேற்றார். இத்தனை நாட்களுக்கு பிறகு என்னை பார்க்க வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னையின் தலையிலிருந்து ஒரு பெரும் சுமை இறங்கியது போல் இருந்தது. பைத்தியம் என்றார்களே, அப்படி ஒன்றுமில்லை. இவர் முன்புவால் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டாள். சரி, நான் இங்கு வந்தது நல்லதாய் விட்டது. இவருக்கு சேவை செய்திருப்பதே எனது கடமை என்று தன் அன்னையின் மனம் கூறியது. இன்னொரு நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கால்களை பிடித்து கொண்டிருந்த அன்னை, ஆமாம், நீங்கள் என்னை எந்த வகையில் காண்கிறீர் என்று கேட்டாள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அதற்கு, கோயிலில் கருவறைக்குள் இருக்கும் அம்பிகையையும் நகப்பத்தில் வசிக்கும் எனது தாயும் நீயும் ஒருவராகவே தெரிகிறீர்கள் என்று கூறினார். பிறகு உலக நாயகியான அம்பிகையின் வடிவிலே தான் உன்னை காண்கிறேன் என்று ஸ்ரீ சாரதியிடம் கூறினார். அதற்கு அன்னை மகிழ்வடைந்தார். தன் கணவரோடு 8 மாதங்கள் சாரதை தங்கினார். இந்த இரு தம்பதிகளும் ஒரு சிறிதளவு உலகியல் ஆசை கூட இல்லாமல் இருந்தனர். நன்றி. இனிவரும் கருத்துக்களை நான் கூறுவார்.